தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகி சம்பேந்தும் தன்னோ தேவி பிரஜோதயாத். இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமா நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இறையருள் கிடைக்கும். புதியவர்களின் நட்பால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டு கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராபவ வருடம் பார்க்கப்படுகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்ல போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் அஷ்டம சனியால் அல்லல் பட்டிருந்தீங்க. துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு அப்படித்தானே வாழ்ந்துட்டு வந்தீங்க. எல்லாமே போயிடும். எதுவுமே நிரந்தரம் இல்லை அல்லவா? வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாமே வரும் போகும். இரவும் பகல் மாதிரி தான் எல்லாமே வந்து போகும். இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கை உன்னதமாக இருக்க போயிடும். உயர்ந்த நிலைக்கு வரப்போகும். கடகராசிக்காரனுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலம்தான் இந்த பராபவ வருட காலம். கண்டிப்பா எழுதி வச்சுங்க. உங்களோட திறமைகள் என்னென்ன இருக்கோ அதை நீங்க வெளிப்படுத்தலாம். எனக்கு இந்த திறமை இருக்கு, அந்த திறமை இருக்கு, என்னால பண்ண முடியலையே, வெளியே கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உள்ள காலகட்டம் ஒருத்தருடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு ஏதுவான காலமா தான் இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப், டிவி எல்லாமே இருக்கு. உடனுக்குடன் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சுது. இப்ப கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடத்துடைய உங்களுடைய திறமை பலன் கண்டிப்பா வெளிப்படும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும். ஏனென்று சொன்னால் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு உச்சமாகி அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் வருகிறார். அப்ப என்னென்ன நடக்கும்? முதல் 3 மாத காலங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையும். நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடிக்கடி ஆலய நோக்கி செல்வீர்கள். சில பேர் வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றிக்கலாம். கண்டிப்பாக பாத யாத்திரை, உங்களுக்கு பிடித்தமான குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு சென்று வந்தால் மிக மிக சிறப்பு. அடுத்து வரும் 3-4 மாதங்கள் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும். நினைச்சிருக்கெல்லாம் நடந்துடும். தடைகள் விலகிடும். திருமண முயற்சி கைகூடும். நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களை விலகி போனவர்களாம் விரும்பி வருவாங்க. எல்லாமே நடக்கும். இந்த வருட முடிவிலே பார்க்கும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் நிலைத்து நிற்கும். அது மூலம் நீங்க அண்டர்லைன் பண்ணி இது வரைக்கும் சேமிப்பு இருந்திருக்காது. செலவாயினே இருந்திருக்கும். வரும் போகும் வரும் போகும் அப்படிதான் இருக்கும். இனிமேல் பணம் தங்கும். இப்போ பணம் தங்குனா லட்சுமி தங்குறான்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப நீங்க என்னென்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். பணத்தை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். பயனுள்ள வைக்க தான் அதை செலவு பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களை இறக்கக்கூடாது. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. பெண் விஷயங்களை கவனமா இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் பயணங்கள் போகும்போதும் மிக மிக கவனமா இருக்க வேண்டும். விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போது கவனம் வேண்டும். நிதானமான போக்கு அவசியம் தேவைப்படுகிறது. பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஜீவசமய தரிசனம் நல்ல பலனை குளிக்கும். அம்மன் வழிபாடு ரொம்ப ஆற்றலை பெருக்கும். பௌர்ணமி வழிபாடு ரொம்ப பக்கபலமா இருந்து உங்களை காப்பாற்றும். இதெல்லாமே சொல்லிட்டே வரலாம். நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது திருநங்கைகளுக்கு கண்டிப்பா செய்யணும். கடகராசிக்காரர்கள் திருநங்கைகளுக்கு முதலில் தான தர்மம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம். இருக்க இடம் கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். உங்களால் முடியல கூட மற்றவங்களுக்கு உதவி நாடி செய்யலாம். சாப்பாடு கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை அறிந்து செய்யலாம். அது இல்லாமல் கணவனை இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள்,
இவங்களுக்குலாம் கண்டிப்பாக செய்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணாலே போதும், எல்லாமே தேடி வந்துடும். அவங்களுக்கு தகுந்த பரிகாரமாக இருக்கும், தகுந்த உதவியை நீங்கள் செய்யணும். அது இல்லாமல் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையிலே அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இப்படி பலவாறாக நீங்கள் வழிபட்டு வந்தீர்களானால் கண்டிப்பா நல்ல நடக்கும். எல்லா தடைப்பட்ட பிள்ளைகளும் போயிடும். இதுவரை ஏற்றமில்லாத விஷயங்கள், நல்ல இடம் இல்லையே, எனக்கு தொழில் பண்றேன், வியாபாரம் பண்றேன், நல்ல இடமா அமையலையே, இப்படிதான் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு பொருத்தமான இடம் அமையும். எல்லாமே நேரங்கள் வரும்போது நடக்கும். கெட்ட நேரம் இருக்கும்போது நடக்காது. தடைகள், பிரச்சனைகள் ஏதோ போயிட்டு இருக்கும் வாழ்க்கை, அவ்வளவுதான். அது ஒன்றும் இருக்காது, ஏதோ போயிட்டு இருக்கும். ஆனால் நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல பலன் தான் கிடைக்கும். இதுதான் ஆன்றோர் சான்றோர் வாக்கு. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ வருட பலன் நிச்சயமாக சேரும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். நீங்க அரசியல், சினிமா, சமூகம் எதுல இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு உள்ளவங்க தான் மக்கள் மனிதர் இடம் பிடிப்பீர்கள். ஆனால் கடகராசிக்காரர்கள் நம்பிக்கை துரோகம் நிறைய பெற்றிருப்பாங்க. இது உண்மையான விஷயம். ஏனென்றால் அவங்க இறக்க சுபாவம் உள்ளவங்க, நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால் இனிமேல் யார் யாரும் எப்படி பகிர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்கள் சொல்லும் போது அதை கேட்டு நடந்துட வேண்டும். பெருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். தனக்கென்ற ஒரு தெய்வத்தை பிடித்துக் கொண்டு உபாசனை செய்து அதன்படி நடந்து வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களை ஜெயிக்கப் போவது யாருமே இல்லை, நீங்கள் தான் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று சொல்லி இந்த பராபவ வருடம் உங்களுக்கு பத்தும் செய்யும். பணம் பத்தும் செய்யும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு பராபவ வருடம் கடகராசிக்காரர்களுக்கு பத்தும் செய்யும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.